இப்போ நீங்கள் எக்ஸாம் சென்டர் முன்னாடி நிற்கிறீங்க, எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகிறீங்க சூப்பர் கான்ஃபிடன்ஸோட. அதுக்கப்புறம் உங்களுக்கு கொஷின்ஸ் தராங்க, கொஷின்ஸை பார்க்குறீங்க. ஒரு கொஷின் போடும் போது உங்களுக்கு நீங்கள் போட ஆன்சர் ஆப்ஷன்லேயே இருக்குது. ஸோ எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. எல்லா கொஸ்டினும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸிமம் போட்டுட்டே வரீங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் முடிச்சுட்டு அப்படியே என்ஜாய்மெண்ட்டோட அப்பா வழியில் வந்து பார்க்குறீங்க, எதிர்பார்த்துட்டு எப்படி பண்ணுவீங்க. ஸோ கேட்டதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறீங்க நான் நல்லா பண்ணிட்டேன், உங்களுக்கு அதுக்கப்புறமா உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் நான் கண்டிப்பாக NIT IIT போயிடுவேன். அதுக்கப்புறமா ரிசல்ட் டே வருது, ரிசல்ட்டில் கூட நிறைய கரெக்டான ஒரு நல்ல ரேங்க், அதிகமாக ரேங்க் பர்சன்டேஜ்லாம் வாங்கிட்டு எக்ஸாம் கிராக் பண்ணுற மாதிரி வாங்கினதுக்கப்புறமா உங்கள் சீட் கிடைக்கிற மாதிரி யோசிச்சு பாருங்களேன், இமேஜின். ஸோ சவுண்ட்ஸ் குட் ரைட். ஸோ இப்போ நம்ம கையில் இருக்கிறது ஒன்லி 7 months. ஏன்னா நீங்கள் எவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. இப்போ நீங்கள் நிறைய பேர் 11 ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க, 1.5 years முடிஞ்சிச்சு உங்களுக்கு. அதுக்கப்புறமா இன்னும் உங்களுக்கு 7 மாதம் தான் இருக்குது. இந்த க்ரூஷியல் ஸ்டேஜை மிஸ் லெசனாக கூட எடுத்துக்கிட்டு இப்போ கொஞ்சம் நான் தாழ்ந்து போயிட்டு சோர்ந்து போயிட்டேன்னா கூட திரும்பி எந்திரிச்சு வருவேன். யூ கேன் கிராக் இட். ஆல் தி பெஸ்ட்.